வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கேவலமாக பேசக்கூடியவர்களுக்கான பதிவு இது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உதயமாக்கிய கேப்டன் அவருடைய 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று பல நலத்திட்ட உதவிகள் கேப்டன் அவர்கள் விட்ட தொட்ட குறைகளை செய்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு ஒரு அசூர வணக்கம். அதே சமயத்தில் தேமுதிகவை குறை சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்கான் பாரு, அவனுங்களுக்கு தான் இந்த பதிவு. கேப்டன் நல்லவர், கேப்டன் வல்லவர், 7வது குடைவள்ளல், கேப்டன் சொக்கத்தங்கம் அப்படின்னு சொல்கிறவனுங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை கேப்டன் அவர்களுக்கு சொன்னவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வெறும் விமர்சனத்தை வச்சுட்டு கேப்டன் இருந்தால் நான் ஓட்டு போட்டிருப்பேன், கேப்டன் இருந்தால் உங்கள் முகரையில் காரி துப்பியிருப்பார், கேப்டனில் வைக்காத கூட்டணியில் நீங்கள் போய் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வைத்திருக்கிற மெஜாரிட்டி கூட்டணி கேவலமானது. அதை சொல்லும் அருகதி உங்களிடம் இல்லை அப்படிங்க தெரியப்படுத்துகிறேன். சரி, கேப்டன் அவர்களுக்கு விஜயபிரபாகரன் பிறக்கலை அப்படின்னு சொல்கிறீங்கள, கேப்டன் கையில் ஒரு மோதிரம் போட்டுருப்பார் தெரியுமா? அந்த மோதிரத்தை ஏண்டா வாங்கிட்டேடா கொடுத்துட்டு போனார் அவர்? ஒரிஜினல் ரத்தத்துக்கு விஜயபிரபாகரனுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த மோதிரத்தை பாருங்கடா, மூதேவிக்கு பிறந்தவனுங்க. கேப்டன் அவர்களுக்கு பிறக்கலை. கேப்டன் அவர்களுக்கு மனைவி பணத்தை வச்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெட்டி லதா அப்புறம் என்னென்னமோ சொல்கிறானுங்க, அது எங்கள் வாயில் கூட வரல. அவ்வளோ கேவலமான விமர்சனம் வைக்கிறீங்க. ஒரு சமூகத்துக்காக சட்டசபையில் பேசுவது என்பது ஒரு தமிழக மக்களுக்காக, உலக தமிழர்களுக்காக பேசுவது என்பது வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கோடிட்ட இடங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் காட்டலாம்னு இருக்கோம். அதே சமயத்தில் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் அப்படிங்கிற இரு துருவத்தை இந்த தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சு தாண்டா போயிருக்கார். அவர் சாதாரண ஒரு மனிதர் இல்லை, தெய்வம். அவர் சன்னதியில் போயிட்டு நாங்கள்லாம் இந்த கேவலமாக பேசுகிறீங்கள, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே அழிஞ்சு போயிருவீங்க. ஏன்னா உங்கள் வாயிலே கேப்டன் நல்லவர், வல்லவர், சாமின்னு சொன்னவர். அந்த கோயிலை கட்டினதே விஜயபிரபாகரன், பிரேமலதாடா, சண்முக பாண்டியன்டா. ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணி அதில் நிறைய வேண்டுதல்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் நக்கி பிழைக்கிறீங்கள, இப்போ தெரியாதா? இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? நேற்று 25ஆம் தேதி 74வது பிறந்த நாளுக்கு கேப்டனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். கேப்டனை கேவலமாக பேசுனவங்களுக்கு செருப்படி கொடுப்போம். கேப்டன் அவர்கள் வைத்து பொழப்பு நடத்துகிறீங்க அப்படிங்கிறீங்களா? கேப்டனுடைய வரலாறு தெரியாத நீங்கள் அவர் எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறத இந்த பதிவு மட்டும் இல்லை, ஒரு சினிமா படமே எடுத்தாலும் பத்தாது. ஏன்னா மனோகர அளவுக்கு அவ்வளோ பெரிய படம் ஓட்டலாம். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இப்போ அவர் கேப்டனும் விஜயபிரபாகரனும் பிரேமலதா அவர்களும் சண்முக பாண்டியனும் கேப்டனுடைய குடும்பத்துக்கே பிறக்கலை. ஒரு வக்கரங்கட்ட கூட்டம், அது பேய் ஆட்டம் ஆடுது பணத்துக்காக அப்படின்னு சொல்கிறீங்கள. அப்போ கேப்டன் விட்டு சென்ற குறைகளை உங்களால் நீக்க முடியுமா? அவர் விட்டு சென்றதை மீண்டும் தொடர்ச்சி பண்ணி கொண்டிருக்குது அப்படின்னா அதுதான்டா கேப்டன் குடும்பம், கேப்டனுடைய ரத்தம். அதை நீ செய்வேடா. ஒரு வேலைக்கு சோறு போடுவேடா, 2000 பேர்த்துக்கு சோறு போடுறானுங்க. ஒரு நாளைக்கு கோயம்பேட்டில் போய் நின்று பாரு, 2000 பேருக்கு சோறு போடுறாங்க. நீ 2 பேர்த்துக்கு சோறு போட முடியுமா? உன்னையில உனக்கே சோறு போட்டால் இங்கே பொழப்பு சோசியல் மீடியாவில் 2 நக்குனா தான் உனக்கே சோறு. தன் வீட்டுக்கு வருபவர்களுக்கு அலுவலகங்களுக்கு வரவங்களுக்கும்
கேப்டன் ஆலயங்களுக்கு வரவங்களுக்கும் சோறு போடுறது இன்னைக்கு விஜயபிரபாகரனும் பிரேமலதா அவர்களும். அதை நீ செஞ்சியா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அவருடைய 74வது பிறந்த நாளுக்கு அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். அவருடைய குணம். அதை செஞ்சாங்க. எங்கே? விருதாச்சலத்தில். உண்ண உணவு, உடுத்த உடையும் கொடுத்துருக்காங்க. அவர் கட்டளையிட்டு போனதை இன்று வரைக்கும் அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது விஜயபிரபாகரனும் பிரேமலதா அவர்களும். நீ அதை செஞ்சியா? இதை கேட்குறதுக்கு யோகியது இல்லை. இதில் வேறு பொட்டச்சிங்க ஒரு 10 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் பண்ணுறோம். விஜயை அண்ணன் அப்படின்னு சொல்கிறார்கள் கேப்டனை. பிரேமலதா அவர்கள், அந்நியார் அவர்கள் விஜயை எங்கள் குடும்ப பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட பெரிய உறவு எங்கடா இருக்குது? ஏன்டா நீங்களாம் 2 பேர்த்துக்கு குடுமையை மூட்டி விட்டுக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? 64 போராட்டத்தை பூர்த்தி செய்துவிட்டு கேப்டன் போனார். அந்த 64 போராட்டத்தை 47வது போராட்டத்தை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் குடும்பம். அது தெரியுமா உனக்கு? நீ எது எடுத்து செய்யாத? கேப்டன் தங்கமானவன் சொல்கிறல. விருதாச்சலத்தில் கேப்டன் பிறந்த நாளுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை இன்றைக்கி உங்களிடம் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பதிவை போடுறோம். வறுமை ஒழிப்பு தினமாக அதை கொண்டாடி சாதி மத பேதமின்றி சமத்துவ பூஜை ஒன்று நடத்தினது அந்நியாரும் விஜயபிரபாகரனும். சமத்துவ பூஜை அப்படின்னா என்ன? விரதகிரி இந்துக்கள் கோயிலிலும் மாதா கிறிஸ்துவ கோயிலிலும் நவப்பள்ளி அப்படிங்கிற தர்காவிலையும் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதை செஞ்சிக்கலாம் நீங்கள். அதுதான் என் கேள்வி. ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையும் கண் சிகிச்சை முகாமும் பெரியவர்களுக்கு பொது மருத்துவ சிகிச்சையும் விருதாச்சலத்தில் நேற்று நடத்தப்பட்டது. அதாவது ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு அதை செய்யும் அதிகாரமும் அதை செய்யும் எண்ணமும் கேப்டனுக்கு உண்டு. அந்த கேப்டன் செய்தது நிறைவேற்றினது யார்? எங்கள் அந்நியர்ரா. நீ என்னடா நிறைவேற்றிருக்க? நீ அவரை பற்றி பேசுகிறதுக்கு, அவன் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு? கேப்டனை விட இன்னொரு சொத்து இந்த தமிழகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஓட்டு போடாத கூமட்டை கூப்பாக்களை உங்களுக்கு தான் இந்த பதிவு. கேப்டன் இலவச மடிக்கணனி திட்டத்தை விருதாச்சலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. அது தெரியுமா? அது மட்டுமில்லை, மகளிர்களுக்கு இலவச தையல் மிஷின் தொடங்கப்பட்டது. இலவச தையல் மிஷின் பயிற்சி மையம் தொடங்கப்பட்டது. அப்படிங்கிறத நீ செஞ்சியா? நாங்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம் அதை. அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் முதல் தொடங்கியது எம்ஜிஆர் காது கேளார் பள்ளிக்கு வருடந்தோறும் ரூபாய் 50,000 செலவு பண்ணுவார். அந்த தொகையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் நேற்று அதற்கான காசோலைகளை அந்நியார் பிரேமலதா அவர்கள் அனுப்பி அத்தனை குழந்தைகளுக்கும் நேற்று சாப்பாடு போட்டு பிரியாணி கொடுத்து அவர்களுக்கு உடைகளை கொடுத்து எம்ஜிஆர் காதுகளா பள்ளிக்கு ஆதரவு கொடுத்தது அந்நியார் பிரேமலதா அவர்கள். கேப்டன் விட்ட இடம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்கடா. கேப்டன் ஏதோ இந்த அம்மையார் வந்ததுனால பணத்துக்காக பேயே அலையுது அப்படின்னு சொல்கிறீங்கள, இவங்களுடைய மனைவியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கள, இவனுடைய பையனே அப்படின்னு சொல்கிறீங்களா, அவனுங்களுக்கான பதிவு இது, நல்லவர்களுக்கு கிடையாது. முப்பெரும் விழாவில் தையல் மிஷின் கொடுத்து
ஆர்ஓ மிஷின் கொடுத்து, அயன் பாக்ஸ் கொடுத்து, பல்நோக்கு மருத்துவ சிகிச்சை மையமும் ஆரம்பித்து இரத்த தானங்களும் கொடுக்கப்பட்டது கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு விருதாச்சலத்தில். அதை மிக லாபகரமாக தொடங்கி வச்சது அந்நியர் அப்படிங்கிறத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இது மட்டும் இல்லை, கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் தமிழ் சங்கத்துக்கு ரூபாய் 1,00,000 நிதித்தொகையை ஒதுக்கியது அந்நியார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு நாக்கில் பல்ல போட்டு ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, பரந்தூர் விமான நிலையத்தை தடை செய்ததற்கு அந்நியார் முதல் முறையாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. அது தெரிஞ்சுக்க மக்கள் பிரச்சனைக்காக அந்த பரந்தூர் விமான நிலையத்திலும் எதுவும் தடைகள் வந்தாலும் முதல் முறையாக எந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் யார் தவறு செஞ்சாலும் தேசிய முற்போக்கு திராவிடர்கள் முதல் கண்டன குரலை கொடுக்கும் அப்படின்னு மக்களுக்காக மக்கள் பிரச்சனை பேசுறது சட்டசபையில் அந்நியார் அவர்கள். அது தெரிஞ்சுக்க. விஜய பிரபாகரன் அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையே கொக்கிப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் இதே வேலையாக இருக்க. சீமான் பேசுனதை விட தான் நீங்கள் பேசிட்டீங்க, நாங்கள் பேசிட்டோம். அவன் வீட்டில் போய் காலில் விழுவல. தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த குடும்பத்தில் போய் காலில் விழுவல. நீங்கள் கேவலமாக பேசி உன்னை திட்டினவங்க வீட்டில் போயிட்டு நீ ஆசீர்வாதம் வாங்கினல்ல. அண்ணன் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொன்னல, அவருடைய சமாதியை நீ பார்க்காட்டியும் சோசியல் மீடியாவில் உட்காந்தாவது இந்த வெற்றியையும் என் அண்ணன் காலில் விழ வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நீங்கள் கேப்டன் நல்லவர், அவர் இருந்தால் நான் ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிற இந்த வாக்கியா வெற்றவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது. கேப்டனை பற்றி பேசும் உரிமை தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு மட்டும்தான் உண்டு. மாறாக பல ஆயிரம் கட்சிக்கு போயிட்டு புதுசாக இப்போ உட்காந்துக்கிட்டு நான் கேப்டனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கும் பேச தெரியும். நாங்களும் இனி வரும் காலங்களில் ஐடிவி ஆரம்பித்து எல்லா தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களும் குரல் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறோம். கவனமாக உங்கள் வான வேடிக்கையை தொடங்குங்கள். மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள். நாவடக்கம், தன்னடக்கம், பேசிவிட்டோம் பின்னாடி அழிக்க முடியாது அப்படிங்கிற இந்த அகம்பாவத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்றும் கண்ணியத்தோடு பேசிக்கொண்டால் உங்களுக்கு நல்லது. கண்ணியம் தவறினால் உங்களுக்கு கெடுதல் சேர்ந்துவிடும். இது கேப்டன் மீது சத்தியம்.